வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு அரை முடி தேங்காய் போட்டுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி அது போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லி பொடி அதையும் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டுண்டு, இஞ்சி பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். ஒரு 10-12 முந்திரி பருப்பு, சும்மா 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. கசகசா இருந்தால் கசகசா போட்டுக்கலாம், நான் இல்லாதனால 2 பொட்டுக்கடலையை சேர்த்து போட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நான் வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டுட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மசாலா சாம்பார்லாம் போட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, அந்த வெஜிடபிளையும் போட்டு வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் பாலையும் விட்டுட்டு உப்பு போட்டுட்டு இதில் வச்சுருக்கேன். இதில் குக்கரில் வச்சு டைரெக்டாகவே ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு குருமா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அடுப்பில் சப்பாத்தி போட்டிருக்கு, சப்பாத்தி எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்த சப்பாத்தி பார்க்கலாமா? அருமையான சப்பாத்தி நம்ம குருமா ரெடி ஆகிடுத்து. அதில் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். வெஜிடபிள் குருமா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நல்லா இருக்கும். அது டேஸ்ட்டு சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி குருமா இன்னைய நைட்டு டின்னர் இதுதான். நம்ம பாத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.